தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒளி வீசிய இன்னொரு கன்னடத்து பைங்கிளி ஜெயந்தி. காதோடுதான் நான் பேசுவேன், மனதோடுதான் நான் பாடுவேன் என்று பாடி அந்த ஒரு தாய்மை உணர்வோடு கிறங்கடித்த அந்த நடிகைதான் ஜெயந்தி. எதிர்நீச்சல் படத்தில் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் என்று நாகேஷ் பாடுவாரே, நாகேஷுக்கு ஜோடியாக நடித்த அதே ஜெயந்தி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் முகராசி படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் மல்லிகா என்னும் வேடத்தில் நடித்து நடிப்புக்காக பெயர் வாங்கி பாராட்டு பெற்ற நடிகை தான் ஜெயந்தி. 1965 முதல் 75 வரை கனவு கன்னியாக தமிழ் சினிமாவில் திகழ்ந்தவர் ஜெயந்தி. அவருடைய பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். தேசிய விருது, லீலாவதி படத்திற்காக அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கையால் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார். எடக்கல்லு, குட்டா மேளா, துளசி ஆகிய படங்களில் நடித்ததற்காக பிலிம்பேர் விருதுகளை 2017 ஆண்டில் பெற்றார். பத்மபூஷன் பெற்றார். டாக்டர் பி சரோஜா தேவி விருதும் பெற்றிருக்கின்றார். இந்த ஜனரஞ்சக நாயகி, கனவு கன்னி ஜெயந்தி. அவர் சினிமாவில் வந்து ஜெயித்த கதையை இன்றைக்கு பார்ப்போம். சந்தானலட்சுமி பாலசுப்பிரமணியம் என்னும் தம்பதிகளுக்கு 1945 ஆண்டு ஜனவரி 6 கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் பிறந்தார் ஜெயந்தி. அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் கமலா குமாரி. அவரின் தந்தை பாலசுப்பிரமணியம் பெங்களூரில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றியவர். பிறகு ஜெயந்தியின் தந்தைக்கும் அவருடைய தாயாருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரியக்கூடிய சூழ்நிலையில் ஜெயந்தியை அழைத்து கொண்டு சந்தானலட்சுமி அவருடைய தாயார் சென்னைக்கு குடிபெயர்ந்து விட்டார். சென்னைக்கு மகளுடன் வந்த சந்தானலட்சுமி தனது மகளை பாரம்பரிய நடன கலைஞரான ஒரு கிளாசிக்கல் டான்சராக தன்னுடைய மகளை உருவாக்க ஆசைப்பட்டார். எனவே மகளை நடன பள்ளியில் சேர்த்து விட்டார். ஜெயந்திக்கும் நடனத்தில் பேரார்வம் இருந்ததால் நடனத்தை சிறப்பாக கற்று தேர்ந்தார். 1957 ரதி நிர்வேதம் என்னும் தமிழ் திரைப்படத்தில் மிகச் சிறிய கதாபாத்திரத்தில் ஜெயந்தி நடித்தார். அது சிறிய பாத்திரமாக இருந்தாலும் கவனிக்க வைத்தது. அதற்கு பிறகு 1960 சாண்டோ சின்னப்பா தேவர் தயாரித்த யானை பாகன் படத்தில் நடித்தார் ஜெயந்தி. இந்த படமும் சுமாராக தான் போனது. ஒரு சமயம் தனக்கு மிகவும் பிடித்த நடிகரான NT ராமராவை பார்க்க சென்றார் ஜெயந்தி. அப்போது ஜெகதேக வீரூணி கதா என்னும் தன் படத்திற்கு ஜெயந்தியை பார்த்து தன்னுடன் கதாநாயகியாக நடிக்க உனக்கு விருப்பமா என்று கிண்டலாக கேட்டார் NTR. ஜெயந்திக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே ஓகே சொல்லிவிட்டார். ஆனால் ஏற்கனவே சரோஜா தேவியை அங்கு ஒப்பந்தம் செய்து விட்டதால் ஜெயந்தியை ஹீரோயின் ஆக்குவதில் சற்று தயக்கம் காட்டினார். படத்தின் தயாரிப்பாளர் KP ரெட்டி இதனை புரிந்து கொண்ட NT ராமராவ் ஜெயந்திக்கு சிறிய கதாபாத்திரமாவது கொடுக்க வேண்டும் என்று ரெட்டிக்கு சிபாரிசு செய்தார். NTRின் சிபாரிசுடன் NTRின் படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் வருணகுமாரி என்கின்ற சிறிய வேடத்தில் நடித்தார் ஜெயந்தி. இதே படம் பிறகு ஜெகதால பிரதாபன் என்கின்ற பெயரில் தமிழில் டப்பிங் செய்து வெளியிடப்பட்டது. தமிழில் இந்த படம் மெகா ஹிட். அதே ஆண்டில் பிரபல எழுத்தாளர் லட்சுமி எழுதிய பெண்மனம் என்கின்ற நாவல் தெலுங்கில் பாரியா பர்தலு என்னும் பெயரில் நாகேஸ்வர ராவை வைத்து படமாக்கப்பட்டது. இந்த படத்தில் கமலா கதாபாத்திரத்தில் ஜெயந்தி நடித்தார். 1962 காதல் மன்னன் ஜமுனி கணேசனோடு மங்கையர் உள்ளம் வங்காத செல்வம் திரைப்படத்தில் நடித்து அன்றைய தமிழ் சினிமாவில் வளரும் நடிகையாக பேரெடுத்தார் ஜெயந்தி. 1963 ஆண்டு அவருடைய சினிமா வாழ்க்கையில் கொஞ்சம் பிரகாசம் கொடுக்க ஆரம்பித்த ஆண்டு. அந்த ஆண்டில் மந்திரி குமாரன், அன்னை இல்லம், படகோட்டி, வழி பிறந்தது, கர்ணன், வீராதி வீரன் ஆகிய படங்களில் நடித்து பேர் சொல்லும் கதாபாத்திரங்களை பெற்றார். அவரை கவனித்து பார்க்க வைத்தார். கர்ணன் படத்தில் திரௌபதி வேடத்தில் நடித்திருந்தார். அந்த பாத்திரத்தை, அவருடைய நடிப்பை யாரும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு அழகோடும் நேர்த்தியோடும் செய்திருந்தார். சமயத்தில்
அவருடைய தாய்மொழியான கன்னடத்திலும் நடிக்க வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. கன்னடத்து சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரோடு சேர்ந்து நடித்த காரணத்தினால் கன்னட ரசிகர்களின் மனதிலும் இடம் பிடித்தார் ஜெயந்தி. 1965 இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தரின் முதல் படமான நீர்க்குமிழி படத்தில் நடித்தார். அன்று முதல் தொடர்ந்து அவருடைய படங்களில் நடிக்க தொடங்கினார். பாமா விஜயம், எதிர்நீச்சல், இரு கோடுகள், 100க்கு 100, புன்னகை மன்னன், கண்ணா நலமா, வெள்ளி விழா ஆகிய படங்களில் நடித்து பாலச்சந்தரின் ஆஸ்தான நடிகையாக பேசப்பட்டார். சரிதாவுக்கு முன்பு ஜெயந்திதான் பாலச்சந்தரின் திரைப்படங்களின் ஆஸ்தான நடிகையாக, கதைநாயகியாக இருந்தவர். புன்னகை படத்தில் அவர் செய்த அந்த வேடம் மிக சிறப்பாக பேசப்பட்டது. ஒவ்வொரு படத்திலும் இரு கோடுகளில் 2 மனைவிகளில் ஒருவராக சவுகார் ஜானகியும் ஜெயந்தியும் போட்டி போட்டு நடித்தனர். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் என்கின்ற அந்த பாடலில் சிறப்பாக ஒரு போட்டி போட்டு பாடி நடித்திருப்பார் ஜெயந்தி. 1966 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த முகராசி படத்தில் மல்லிகா என்கின்ற வித்தியாசமான வேடத்தில் நடித்து தன்னுடைய வித்தியாசமான முக பாவனையையும் முகராசி படத்தில் காண்பித்து ஒரு நல்ல நடிகை என்கின்ற பாராட்டை புரட்சித் தலைவர் வாயிலாக பெற்றார். அதே காலகட்டத்தில் தெலுங்கிலும் தமிழிலும் கன்னடத்திலும் ஒரு முன்னணி நடிகையாக, சூப்பர் ஸ்டார்களின் ஜோடியாக, கனவு கன்னியாக பிரகாசிக்க ஆரம்பித்தார் ஜெயந்தி. அவருடைய வசீகரமான முகமும் புன்னகையும் அழகும் அவருடைய நடிப்பில் இருந்த நளினமும் நடிப்பை வெளிப்படுத்திய விதமும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. அதே நேரத்தில் ஹிந்தியில் 4 படங்களில் அவர் நடித்தார். தும்சே அச்சா கோன் ஹை, குண்டா ஆகிய 4 ஹிந்தி படங்களில் கதைநாயகியாக நடித்து அங்கும் பெயர் பெற்றார். கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார், விஷ்ணுவர்தன் என்று கன்னடத்திலும் பெயர் பெற்ற நடிகையாக பேசப்பட்டார். கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரின் மகன் சிவராஜ்குமாருடன் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்து அதுவும் அங்கும் புகழ் பெற்றார். அதாவது கன்னடத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாருடன் மட்டும் 40 படங்களில் அவருடைய ஜோடியாக நடித்து பெரும் சாதனை படைத்தார். கன்னட நடிகர்கள் மத்தியிலும், கன்னட திரை உலகிலும், கன்னட ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றார். கன்னட ரசிகர்களின் மனதில் குடியேறிவிட்டார் ஜெயந்தி. பிறகு ராஜ்குமாரின் மகன்களின் படங்களிலும் அவர்களின் அம்மா வேடங்களில் நடித்து அசத்தினார். 1965 நீச்சல் உடை அணிந்து மிஸ் லீலாவதி என்கின்ற படத்தில், கன்னட படத்தில் நீச்சல் உடை அணிந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி எல்லோரையும் தன்னை திரும்பி பார்க்க வைத்தார் ஜெயந்தி என்றுதான் சொல்ல வேண்டும். மலையாளத்திலும் அவர் நடிகர் சத்யன் போன்றவர்களுடன் சேர்ந்து நடித்து அங்கும் புகழ் பெற்றார் ஜெயந்தி. புரட்சி கன்னியாகவும், கனவு கன்னியாகவும், கதாநாயகியாகவும், ரொமான்ஸான கதாநாயகியாகவும், குணச்சித்திர கதாநாயகியாகவும், வயதான ஒரு அம்மா கதாபாத்திரங்களிலும் இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் அவர் பிரகாசிக்க ஆரம்பித்தார். மலையாளத்தில் நடிகர் மதுவுடன் காட்டுப்புக்கள், கருட பௌர்ணமி, லட்சுமி பிரபு ஆகிய படங்களில் நடித்து மலையாளத்திலும் பெயர் பெற்றார். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி என்று 5 மொழிகளில் கலக்கிய நடிகை ஜெயந்தி தெலுங்கிலும் கடைசியாக நடித்த படம், தெலுங்கிலும் தமிழிலும் நமிதா நடித்த ஐ லவ் யூ நமிதா என்கின்ற 2011 வெளிவந்த திரைப்படம்தான். தெலுங்கு நடிகரும் டைரக்டருமான பெக்கேடி சிவராமனை முறைப்படி காதலித்து ஜெயந்தி திருமணம் செய்து கொண்டார். பெக்கேடி சிவராமன் ஜெயந்தி தம்பதிக்கு கிருஷ்ணகுமார் என்று ஒரு மகன் பிறந்தார். ஜெயந்திக்கு ஒரே ஒரு மகன் கிருஷ்ணகுமார். ரொமாண்டிக்கான நடிப்பா, குணச்சித்திர நடிப்பா, எந்த விதமான நடிப்பையும், வில்லத்தனமான நடிப்பா, எல்லா விதமான நடிப்பையும் வெளிப்படுத்தி 5 மொழிகளிலும் சிறப்பாக பேசப்பட்ட ஜெயந்தி ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஜெயந்தி 2021 ஜூலை 26 தன்னுடைய 76வது வயதில் பெங்களூரில் உள்ள வீட்டில் ஜெயந்தி காலமானார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.